படம் பண்ணும் பொழுது, கல்தூன் படம் ஆகும் பொழுது, ஒரு டயலாக்க விட்டுட்டாரு. நாடகத்த 5, 6 தடவ பார்த்திருந்தாரு. சிவாஜி கேட்டாரு, "இது இங்க ஒரு டயலாக் இருக்குமேன்னாரு. ஞாபகம் வச்சிருந்தாரு. அது ஒண்ணும் இல்ல. அது என்ன டயலாக்ன்னா, "ஏய் பையன்கிட்ட சொல்றதான். நான் ஒரே கல்லுல அடிச்சு செதுக்குன கல்தூன். நீ என்ன அடிச்சு நொறுக்கி வீழ்த்த முடியுமே தவிர, நான் வளைய மாட்டேன்டான்னு" சொன்னாரு. ஏன் இந்த டயலாக் நல்லா கைதட்டு வாங்குச்சேப்பா என்ன. "ஏய் மேஜர கூப்பிடு. ஏன்பா அந்த டயலாக் வேணான்னு சொல்லிட்டேன்?" இல்லண்ணே நம்ம படத்துல நம்ம டைட்டில் இது கல்தூணு. இதுல கல்தூன்னு சொல்லி பண்றது ஒரு எதுப்பா கதையினோட ஜீவனோ அதை வந்து வேணாங்கிறியா? திட்டிட்டு இந்த டயலாக் வேணும்னு சொன்னாரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நாடக அனுபவம் தான் ஒரு நல்ல ரைட்டரையும், நல்ல டைரக்டரையும், நல்ல நடிகனையும் உருவாக்கும். சிவாஜி அவ்வளவு பெரிய சக்சஸ்க்கு என்ன காரணங்கிறீங்க? அந்த நாடகம் தான். அது குறிப்பா வந்து இப்பல்லாம் கூட நாடகம் அமெச்சூர் நாடகம் கூட போய் ஒரு ஒரு வேலை வாங்கிட்டு பொழுதுபோக்க நாடகம். அவங்கலாம் 5 வயசுலேருந்து வந்தவங்க தாங்க. பாலபாடமாவே வந்தவங்க தானே. அதனால தானே சிவாஜியோட அந்த எந்த ஒரு இதையும் நம்மளால குறை சொல்ல முடியல, வியந்து பார்க்கறது காரணம், அவ்வளோ அனுபவங்கள். அது இன்னைக்கு கிடையாது. மெயினா இன்னைக்கு சினிமா தோத்து போனது காரணம் நாடகம் இல்லாம தான். நான் சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணினப்போ, எங்க அப்பா வந்து ஊர்ல ஒரு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாரு. அங்க எனக்கு வந்து பியூசில ரிசல்ட் எனக்கு பேப்பர்ல வரல. சரி ஏதோ லாரி கீரி வாங்கி கொடுத்துடலாம் விவசாயத்தை பார்த்துட்டு போறான்னு நினைச்சிட்டு இருந்தாரு. 1 மாசம் கழிச்சு கிரேட் சர்டிபிகேட் வந்தது. அதுல பாஸ்ன்னு இருந்தது. ஒருவேளை அது தப்பா இது தப்பான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விதத்துல கிரேட் சர்டிபிகேட்ல பாஸ்ன்னு வந்துச்சு. ஐயோன்னு பார்த்தா அப்ப வந்து காலேஜ் திருச்சியிலையும் சேலத்துல தான் இருந்துச்சு எல்லாம் ஃபுல்லு. அப்புறம் எங்க அப்பா வந்து திமுக சம்மந்தப்பட்டவர் அவரு. அப்ப உடனே அந்த அந்த பொண்ணு ஜெம் வீரமணியோட அக்கா புருஷன். வாட்டர் போர்டு சேர்மனா இருந்தார். அவரை பிடிச்சி அப்ப யாராவது சொன்னாங்க, எம்ஜிஆர் ஒரு காலேஜ் அங்கே நடத்துறாரு தியாகராய காலேஜ்னு. அவர் தான் கரஸ்பாண்டன்ட் மாற்று சார் தியாகராய கல்லூரி. அந்த காலேஜில் போனீங்கன்னா ஒரு சீட்டு வாங்கிடலாம். உடனே அவரை வச்சு அந்த பொண்ணை பிடிச்சி வந்து எம்பிஆர் சொல்லி பிஎஸ்சி ஜுவாலஜி அங்கே சேர்ந்துட்டேன்.